ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 25 மூலிகளை வச்சு எப்படி எண்ணெய் காய்ச்சலான்னு பார்ப்போம். இந்த எண்ணெய் தலையில் பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த எண்ணெய் தீர்வு கொடுக்கும். இதுக்கு தனித்தனி எண்ணெயெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை, ஒரே ஆயிலை யூஸ் பண்ணலாம். இதில் குப்பைமேனி, கீழா நெல்லி, வெங்காயம், நெல்லிக்காய், செம்பருத்தியில் செம்பருத்திப்பூ, இது மாதிரி கருவேப்பில்லை, இது மாதிரி 25 மூலிகைகளை கலந்து தான் இந்த எண்ணெயை காய்ச்சிரும். இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றிக்குவோம். நமக்கு தேவையான எண்ணெயை வாணலியில் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு அதில் வெட்டி வேற சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டது வெட்டி வேர் வாசத்துக்காக தான் போடுறது. முடிக்கும் நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். அதனால் வெட்டி வேரை போடுறது. வெட்டி வேர் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயில் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம மற்ற மூலிகைகள்லாம் அதிலோட சேர்க்கணும். நல்லா வெட்டி வேர் கொதிக்கட்டும். எண்ணெயில் கொதித்த பிறகு தான் வெட்டி வேர் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயிலேயே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு இதில் மூலிகைலாம் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மூலிகையை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதை நல்லா ஃபுல்லாக கருகிற அளவுக்கு மூலிகையெல்லாம் நல்லா கருகிற அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது. மூலிகையை போட்ட பிறகு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பிரட்டி நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கிறது சிம்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு மூலிகையெல்லாம் கருகாது. அதனால் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு அது நல்லா வெந்துடக்கூடாது. மூலிகையெல்லாம் நல்லா வெந்துடக்கூடாது. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு மூலிகை வேகிற அளவுக்கு அதை கொதிக்க விட்டு அதன் பிறகு அதோட எலுமிச்சம்பழமும் பெரிய நெல்லியும் நறுக்கி போட்டுக்கணும். இதை போட்டு அதனோட நல்ல அது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நல்லா வேகணும். நல்லா வேகணுன்னா சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸ்பீடாக வைக்கக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு ரோஜா இதழும் பவளமல்லியும் நான் அதோட சேர்த்துருக்கேன். ஏன்னா ரோஜா இதழும் பவளமல்லியும் வாசனைக்காக வேண்டி தான் சேர்க்குறோம். எண்ணெய் வாசனை இருக்கணுங்கிறதுக்காக அதை சேர்க்குறோம். அதனால் ரோசா இதழும் பவளமல்லியும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் நல்லா வாசனை தரக்கூடிய பூ கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி சேர்த்து எண்ணெய் காய்ச்சலாம். அது மாதிரி காய்ச்சி அந்த கொஞ்சம் தூரம் பாதி அளவு வெந்த பிறகு அடுப்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நம்ம ஒரு நாள் அப்படியே ஊற வச்சிடணும். மூலிகையிலேயே ஊற வச்சு எடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எண்ணெய் அவுரிப்பொடி சேர்த்ததுனால எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அவுரிப்பொடி இதில் கலக்கிறதுனால நல்லா ஷைனிங்காகவும் நல்லாவும் இருக்கும். முடி கருப்பாகும். இந்த எல்லா மூலிகையும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு இந்த ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள்.